எஸ் இந்த வீடியோவில் எப்படி வந்து பிளேயர் எம்சிபி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது வந்து கிளாட் கோட் ப்ளஸ் பிளேயர் எம்சிபி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த என்னோட லாகின் ஃப்ளோ வந்து டெஸ்ட் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளோ டெஸ்ட் பண்ணும். அப்புறம் வந்து இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் ஃப்ளோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக இன்கரெக்ட் பாஸ்வேர்டாக இருந்துச்சுன்னா எரர்லாம் ப்ராப்பராக ஷோ ஆகுதா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளோவும் வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து நீங்கள் அது மாதிரி க்ளாடு இல்லை டைரக்ட் எம்சிபி யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் டெஸ்ட் பண்ணுது. டெஸ்ட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா, இது மாதிரி டெஸ்ட் பண்ணக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டையும் உங்களை எப்படி ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அப்படி வந்து இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை வந்து அதை டெஸ்ட் பண்ணுற வீடியோ ரெக்கார்டிங்ஸ் வந்து எப்படி வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ எப்படி வந்து நீங்கள் பார்க்கலாம் தான் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ கைஸ். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். நான் இந்த வீடியோக்காக ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். இதோட கிரெடென்ஷியல் வந்து கீழே இருக்காது. அந்த கிரெடென்ஷியல் இதை போட்டு ஸ்மால் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து இதாங்க சக்ஸஸ் பாஸ்வேர்ட் போட்டால் உள்ளே போயிடுச்சு. ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் அவுட் பேஜ் இருக்குது. அப்புறம் மேலே வந்து லாகின் பேஜ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்காட் பாஸ்வேர்ட் லிங்க் ஒரு டமி பேஜ் இருக்குது. ஸோ அங்கே அப்ளிகேஷனில் வந்து எத்தனை பேஜஸ் வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்படி வேணால் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிளேயர் எம்சிபி. ஸோ பிளேயர் எம்சிபி இன்ஸ்டால் பண்ணுறதுனா கூகுளில் போயிட்டு பிளேயர் எம்சிபி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா, ஸோ டைப் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போயிட்டிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து எந்த கோட் ரைட்டர் யூஸ் பண்ண சொல்லிட்டு வரும். வந்து நான் வந்து கிளாட் கோடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாட் கோடை அந்த அறிவால் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து பிளேயர் எம்சிபி இருக்கான்னு எப்படி செக் பண்ணலான்னா, நான் வந்து கிளாடை யூஸ் பண்ணி அதை வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ கிளாடில் உள்ளே போயிட்டு /எம்சிபின்னு அடிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து என்னென்ன எம்சிபி இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் என்கிட்ட பிளேயர் ஐடி ஏற்கனவே இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணால் அந்த கமாண்டை வந்து நீங்கள் வந்து ஒரு நியூ டெர்மினலில் போய்ட்டு அந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாடு பிளேயர் எம்சிபி வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ கிளாடில் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து /எம்சிபின்னு டைப் பண்ணி கிளாடில் ஸ்லாஷ் கமெண்ட் போட்டு டைப் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுவேன் /எம்சிபின்ட்டு. ஸோ இது வந்து பிளேயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிளேயர் எம்சிபி வந்து கிளாட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாட பிளேயர் எம்சிபி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணால் இப்போ டேரெக்டாக நீங்கள் சிம்பிளாக கேட்கலாம். அதாவது நீ வந்து பிளேயர் எம்சிபி யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணு. என் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்லுவேன். ஸோ கேன் யூ டெஸ்ட் மை அப்ளிகேஷன், அதாவது கேன் யூ கோ டு மை அப்ளிகேஷன், அது வந்து இந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அதை வந்து உங்கள் அப்ளிகேஷனை பற்றி அந்த பேஜில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மெயின் கீவேர்ட் பார்த்தீங்கன்னா பிளேயர் எம்சிபி. ஸோ நீங்கள் பிளேயர் எம்சிபி யூஸ் பண்ணால் தானாக ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது மாதிரி வந்து அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ அந்த பேஜ் மட்டும் போனது மட்டும் இல்லாமல் அந்த பேஜில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அது மாதிரி இந்த பேஜில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஒரு டீட்டெயில்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா என்னோட அப்ளிகேஷனுக்கு லாகின் ஃப்ளோ டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இல்லை வந்து லாகின் ஃப்ளோ டெஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் பாஸ்வேர்டு வந்து பேஜில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்ட் டிடெக்ட் பண்ணி அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுது. சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் அந்த பாஸ்வேர்டு மென்ஷன் பண்ணாதீங்க. ஸோ டம்மி பாஸ்வேர்டு அதாவது டெஸ்ட் பண்ணுற வச்சுருக்கீங்களா பாஸ்வேர்டு அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கிளவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாகின் பேஜுக்கு போகும். லாகின் பேஜ் போயிட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தீங்க ஒரு டெஸ்டிங்காக அந்த பாஸ்வேர்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்டர் பாயிண்ட் டெஸ்ட் பண்ணும். அதே மாதிரி அது வந்து நிறைய ஃப்ளோ டெஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராப்பரான பாஸ்வேர்ட் அடிக்கிற ஃப்ளோ, இன்கரண்ட் இமெயில், இது மாதிரி நிறைய ஃப்ளோ வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெஸ்ட் பண்ணிட்டு ஸோ வந்து இன்வேலிட் வருது, இல்லை வந்து வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ரிப்போர்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி வேறு ஏதாவது ரிப்போர்ட் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சைடில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து இது கொடுக்குது. ஸோ அதே மாதிரி அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஃபைண்டிங்ஸ் இருந்தாலுமே அதை ஃபைன் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி இல்லை வேறு ஏதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வருது. ஸோ இது மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து ரிப்போர்ட் கொடுப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து அடிஷ்னலா வந்து இன்னொரு விஷயம் ஃபைண்ட் பண்ற மாரி இருக்கு. ஸோ, இப்போ என்ன சொல்ல வருதுன்னா, யூசர்ஸ் வந்து சைன் இன் பண்ணியிருந்தாலுமே வந்து ப்ராப்பரா வந்து அவங்களோட இது வந்து செஷன் ஸ்டோரேஜில இல்ல. ஸோ, அது மாரி வந்து சொல்லுது. ஏன்னா, அது ஒரு டம்மி அப்ளிகேஷன். ஸோ, ரியல் அப்ளிகேஷனா இருந்தாலுமே இது வந்து அந்த மாரி ஃபீச்சர வந்து டெஸ்ட் பண்ணி இது உங்களுக்கு சொல்லுது. ஸோ, அதனால டம்மி அப்ளிகேஷனால நான் வந்து அந்த இஷ்யூலாம் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல போறதில்ல. ஸோ, ஜஸ்ட் வந்து எப்படி வந்து உங்க அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணலாம். அதாவது இந்த ப்ளே ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு இது மாரி வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லும். உங்களுக்கு வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா சொல்லுது. அதாவது பார்த்தீங்க இஷ்யூஸும் சொல்லியிருக்கு பாருங்க. இது மாரி சைன் அவுட் பண்ணுறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ப்ராப்பரா இல்ல. அது வந்து அந்த அந்த இடத்துலயே வந்து ஏற்கனவே இருக்கு. ஸோ, அது மாரி வந்து ஒரு சில இஷ்யூஸ் வந்து சொல்லும் அது ஆக்சுவலி டெஸ்ட் பண்ணிட்டு. ஸோ, நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ, இப்போ நம்ம வந்து டெஸ்டிங் தான் பெருமையா ஃபோக்கஸ் பண்றதுனால, ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்ல போறோம், நம்ம வந்து ஃபர்காட் பேஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது ஃபர்காட் லிங்க் பேஜ். ஸோ, அத வந்து லிங்க் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ண சொல்ல போறோம். ஸோ, இப்போ இத அது என்ன பண்ணும்னா, இந்த ப்ளே டிப்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபர்காட் பேஜ் அந்த லிங்க் ஒர்க் ஆகுதா? இல்ல அந்த பேஜ்ல வந்து ஃபார்ம் பட்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு சும்மா நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ, நம்ம வெயிட் பண்ணோம்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுதான் அதோட ப்ரௌசர். இங்க அது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க வந்து மவுஸ் எதுவும் கிளிக் பண்ணல, எதுவும் என்டர் பண்ணல. ஸோ, அப்போ பர்மிஷன்ஸ் தான் கேட்கும். அதை மட்டும் அலோ பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அந்த பட்டனை கிளிக் கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ, ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ட்ரை பண்ணி பார்த்துருக்கு. ஸோ, வந்து இமெயில் சென்ட் ரீசெட் லிங்க் சென்ட் செக் யுவர் இன்பாக்ஸ் அது மாதிரி வருது. ஸோ, வந்து டம்மி மெயில் வந்து போட்டு பார்க்குது. ஸோ, இது மாதிரி வந்து அது அது என்னென்ன ஃப்ளோ வந்து டெஸ்ட் பண்ணணுமோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ, நீங்கள் வந்து பக் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நார்மலாக வந்து ஒரு டெஸ்டிங் இது நீங்கள் எழுதுறீங்கனாலும் வச்சு டெஸ்டிங் இது வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போ இந்த ஃப்ளோ அனலைஸ் பண்ண வரை என்ன ரிப்போர்ட் இருக்கோ அது வந்து இப்போ எழுதி தான் நமக்கு தரப்போகுது. ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து இப்போ என்ன சொல்லுதோ அது மாதிரி நான் எதுவுமே இமெயில் வெரிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, நார்மலாகவே போகுது. ப்ளஸ் அதை வந்து நெட்வொர்க் டேப் அது மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணது சொல்லப்போனால். ஸோ, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயிலோட அந்த ஃபர்கர் ஃபோர் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்கு. ஸோ, இதுவும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ, இது மாதிரி உங்கள் அப்ளிகேஷனில் இருக்க ஃப்ளோஸ்லாம் நீங்கள் இது மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக என்ன சொல்லலாம், எனக்கு வந்து இதை வச்சு நீ வந்து ஒரு ப்ளே டெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணால் இந்த வெப் டெஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்டிங் வந்து எழுதி உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ, இப்போ வந்து இந்த ஃப்ளோவுக்கும் வந்து எனக்கு எழுது லாகின் ஃப்ளோவுக்கு வந்து எழுதி கூட சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதாவது ப்ளே டெஸ்ட் எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ, அதே மாதிரி வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட் ஃப்ளோவுக்கும் எழுதி கொடுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ, பார்த்தீங்கன்னா அது தேவைப்பட்ட பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பர்மிஷன் கேட்கும். அதுக்கப்புறம் அந்த டெஸ்டிங் தேவைப்பட்ட வந்து ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ, க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தா தெரியும் ஒரு சிலதுக்கு பர்மிஷன் கேட்கும். நம்ம வந்து எனபிள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண அலோ பண்ணியாச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெஸ்டிங் பண்ணுற தேவைப்படுற பேக்கேஜஸ்ஸு அது மாதிரி வந்து அதோட ரன் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கு. ஸோ, அதே மாதிரி தானாகவே அது ஒரு தடவை வந்து ரன் பண்ணி பார்க்குது. ஸோ, வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ, நம்ம அதுக்கப்புறம் வந்து இது எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து க்ளாட பொறுத்தவரையும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது உங்கள் கோடில், இல்லை வந்து எனக்கு வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிலனா கூட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ, நம்ம அதை எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் ஃபைல்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணிருச்சு. அது வந்து எங்கெங்கே இருக்குது, என்னென்ன டெஸ்ட் இது இருக்குன்னு சொல்லிட்டு அது ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ, எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இப்போ வந்து எழுதியிருக்கு. நமக்கு வந்து இப்போ சப்போஸ் ரன் பண்ண தெரியல, இல்லை வந்து நம்ம வந்து எப்படி வந்து என்ன தெரியல டேரெக்டாக அதுக்கிட்ட கேட்கலாம். ஸோ, எனக்கு வந்து எப்படி ரன் பண்ணுறது சொல்லு இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதுக்கிட்ட கேட்குறேன். ஸோ, அது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் டெஸ்ட்டை ரன் பண்ணுறதும் சொல்லி கூட உங்களுக்கு சொல்லும். ஸோ, இதுதான் கைஸ் நமக்கு வந்து இதுக்கான யூஸ் பண்ணுறது அட்வான்டேஜ் ஆக்சுவலி. இந்த டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தானா டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கு. ஸோ, லாகினும் சொல்லிட்டு அதே மாதிரி ஃபர்காட் பாஸ்வேர்ட் ரெண்டுத்துக்கும் கிரியேட் பண்ணியிருக்கு.
ஸோ இங்கே வந்து போட்டிருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த என்பிஎம் ரன் டெஸ்ட் அந்த யூடியூப் பார்த்தீங்களா, இது வந்து சும்மா ஒரு யூஐ மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் டெஸ்ட் லிஸ்ட்லாம் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு ஒரு டெஸ்ட்டும் நீங்கள் மேனுவலாக ரன் பண்ணி பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றுமே தெரில, நமக்கு டெஸ்டிங் பண்ணது சும்மா ஒரு நீங்கள் டெஸ்ட் சும்மா லேர்னிங் பர்பஸ்க்கு இல்லை நீங்கள் சாம்பிளாக செக் பண்ணி பார்க்கனால இது மாதிரி அதுக்கிட்டே கேட்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்லும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் டெஸ்ட் மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாகின் ஃப்ளோவாக இருக்கட்டும். ஸோ தனியாக ஒரு டெர்மினல் போயிட்டு இந்த இடத்துல வந்து அந்த கமாண்ட் வந்து டைப் பண்ணுவோம். ஸோ என்ட்ரு அமுக்கிட்டோம்னா இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டெஸ்ட்டையும் வந்து ரன் பண்ணும். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா இது மாதிரி ரிப்போர்ட் வந்துடும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை பார்க்குறதுக்கு அந்த கமாண்ட் இருக்குல்ல, அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜில் வந்து ரிப்போர்ட் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃப்ளோவும் டெஸ்ட் பண்ணுது, பாஸ் ஆஃப் ஃபெயிலா, ஸோ என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதுதான் அங்கே பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு ப்ளே ரேட் யூஸ் பண்ணி வந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்கு, ஸோ லாகின், ரீடாக்ட் பண்ணுறது, ஃபர்காட் பாஸ்வேர்ட் ஃப்ளோ, இது மாதிரி இந்த எல்லா ஃப்ளோவும் வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து இதில் வரும். இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ முன்னாடி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த டெஸ்ட்டில் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு, அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோஸு, ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ நம்ம அதை வந்து நம்ம கிளாட் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கிளாட் வந்து தேவைப்பட்ட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து டெஸ்ட்டை ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இதெல்லாம் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து இதிட்ட கேட்போம். அதாவது எனக்கு வந்து டெஸ்ட் ரன் பண்ணால் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அதேமாதிரி வீடியோ வந்து எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவைப்பட்ட ஃபைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணி நமக்கு சொல்லுவோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ வந்து ஆன். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ரன் பண்ண மாதிரி அதேமாதிரி அந்த இண்டிவிஜுவல் ஃபைல் எடுத்து நம்ம டெஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இது வந்து தேவைப்பட்ட கான்ஃபிகரேஷன் ஃபைல்லாம் அப்டேட் பண்ணி முடிக்கட்டும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரையும். ஓகே, அது வந்து இப்போ அப்டேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து நமக்கு வந்து வெறும் டெஸ்ட்டு வந்து ரன் பண்ணால் போதும் பர்டிகுலர் ஃப்ளோவை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முன்னாடி ரன் பண்ண மாதிரி நம்ம வந்து லாங் ஃப்ளோவை டெஸ்ட் பண்ணுற அந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஒரு நியூ டெர்மினல் போயிட்டேன், ஏற்கனவே பண்ணதை டெலிட் பண்ணிட்டு. ஸோ முன்னாடி யூஸ் பண்ண கமாண்ட் இருக்குல்ல, லாங் ஃப்ளோ டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு அதே இதை ரன் பண்ணுறேன். ஸோ ப்ளே ரேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணோம்னா பர்டிகுலர் என்ன டெஸ்ட் ஃபைலோ, ஸோ ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த ரிப்போர்ட் பேஜுக்கு போனோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவாக இருக்கட்டும், ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கட்டும், அது மாதிரி என்னென்ன ஃப்ளோ டெஸ்ட் பண்ணியிருக்கு எல்லா ஃப்ளோவும் இங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பேஜ் வந்து கரெக்டாக ரெண்டர் ஆயிருக்கா, ஸோ அந்த அதுக்கு இருக்க வீடியோவாக இருக்கட்டும், ஸோ பேஜ் வந்து ரெண்டர் ஆயிருக்கு, ஸோ அது ஒரு வீடியோவாக எடுத்திருக்கு, ஸோ அது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கு. ஸோ எல்லாமே எங்களால் பார்க்க முடியும். ஸோ அடுத்து வேறு என்ன ஃப்ளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டம்மி ஃபீல்டு இருக்குது, அதாவது எம்டி ஃபீல்ட்ஸ் எடுத்து லாஸ்ட் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து வேலிட் மெயிலை வந்து என்டர் பண்ணுறது எல்லாமே டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எரர்மெஸ்டாக இருக்கட்டும், ஒரு வந்து டம்மியாக சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே டெஸ்ட் பண்ணலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.